ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். பிரியாணி செய்யலான்னு காத்தாலேயே செய்யலான்னு சொல்லிட்டு மட்டன் பச்சை மசாலா பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள ஸ்ட்ரெயிட்டாக வெயிலுங்கோ கண்ணு கூசுது. சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டவ் மேலே தான் அந்த வெயில் வந்து படுது. அதனால் கட்டும் பொழுதுவே நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறீங்களா, அடுப்பு பற்ற வைக்கிற இடம் அக்னி மூலை அந்த மாதிரி பார்த்து தான் சமைச்சோம். அது கரெக்டாக பாருங்கள், அந்த கிச்சன் உள்ள அந்த ஸ்டவ் மேலே தான் அந்த வெயில் வந்து படுது. எல்லா ஐட்டம் பார்த்தீங்க இல்லைங்களா, எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். சமைக்கும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் வந்து நான் 1 kg கிட்ட தான் சமைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே போட்டுட்டு அது கூட வந்து 4 வெங்காயம், 1 kg அரிசிக்கு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் 4 வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லாவே இதை வதக்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா இது பச்சை மசாலா பிரியாணி ஏன் செய்யலான்னு பிளான் பண்ணேன்னா, எப்போவுமே நார்மலாகவே செய்வோம். அது வந்து சிக்கனுக்கு பிரியாணிக்கு கரெக்டாக ஆகிடும். லெமன் எப்பவுமே பிழியறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஜூஸ் வரணுன்னா நல்லா ரோல் பண்ணி கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கணும். நம்மளுக்கு பிழியும் போதும் க்ளீனாக எல்லாமே ஜூஸ் வரும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக தான். ஆல்ரெடி நான் வந்து மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு குக்கர் வந்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஆல்ரெடி ஒரு பக்கமாக இருக்குது. இப்போ நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து அதே மாதிரி மீடியம் சைஸ், நம்ம வெங்காயம் எவ்வளோ பெருசு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி வந்து மீடியம் சைஸ் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் தயிரெல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. தயிர் ஆட் பண்ணி செய்கிற பிரியாணி வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். நம்ம லெமன் செய்கிற பிரியாணியை வந்து மறுநாள் காத்தால வரலும் அப்படியே இருக்குங்க. கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. ரைஸை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், சிக்கன் ஆச்சி பிரியாணி மசாலா அது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நான் இப்போ ஆட் பண்ணுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கணுன்னா சில மசாலைங்க போட்டால் தான் டேஸ்ட் வரும். இதே முஸ்லீம்காரங்க சமைச்சாங்கன்னா அதுக்கு எந்த மசாலையும் தேவையில்லை. அல்டிமேட்டாக அவங்க நமாஸ் படிச்சுட்டு செஞ்சாங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக அது அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க செய்கிற பிரியாணியை எங்கேயுமே ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க செய்கிற பிரியாணிக்கு தனி டேஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஃப்ரைடே, நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகிடும். சில சமயம் நம்ம சண்டேஸில் செய்வோம். நம்மளுக்கு எப்போ வேணாலும் அப்போ செஞ்சுருக்குவோம். ஆனால் அவங்க எப்போவுமே ஃப்ரைடே தான் செய்வாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து அப்படி கும்முன்னு ஸ்மெல் வரும். ஏன்னா ஆண்டி செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு வாட்டி கொடுக்குவாங்க. ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்தா நான் டக்குன்னு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து இமீடியட்டாகவே செஞ்சுடுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி தான் நம்ம என்ன செஞ்சு ஊற்றினாலும் அவங்க செய்கிற பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டு வர்றது கிடையாது. ஆனால் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஊற்றின பச்சை மசாலா வந்து பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து முந்திரி போட்டு அரைச்சா டேஸ்ட் வந்து இப்போ பாருங்கள். இப்போவே கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா இது க்ரீன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடும். ஆனால் இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நான் ரைஸ் போடுவேன். 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். பக்கத்தில் வந்து ஒயிட் ரைஸ் எனக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பிரியாணி சாப்பிடக்கூடாது. எனக்கு வந்து இப்போ காரம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டுருக்குறாங்க. காத்தாலே இது வந்து ஒரு 9 o'clock 9:30 இருக்கும். அப்போவே ஜோயிமாக்கும் சாப்பாடு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது எப்போவுமே அரிசி கழுவேன். முன்னாடி ஊற வைக்கிற பழக்கமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு வாட்டி சாப்பாடு வந்து ரொம்ப கொழிஞ்சு போயிடுது, ஒரு மாதிரி ஒன்று பாதியமாக ஆகிடுது. அதனால் வந்து எப்போவுமே நான் வந்து அரிசி தண்ணி ஊற்றிட்ட பிறகு அரிசி நல்லா கொதி வந்த பிறகு தான் நான் வந்து அரிசி கழுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமைக்கும் போதோ அது கரெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும்னு செஞ்சால் அது கண்டிப்பாக கரெக்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி நார்மலாகவே எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த பிரியாணியே வேறு மாதிரி இருக்கும். வெறும் சிக்கன் மசாலா போட்டு செய்கிற பிரியாணியே வேறு மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு மாதிரி சமைக்குவாங்க. ஒருத்தர் ஒன்றுமே போட மாட்டாங்க. வெறும் பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்க போட்டு சிக்கன் போட்டு செய்வாங்க. அதுவே ஒரு மாதிரி புலாவ் மாதிரி, ஒரு மாதிரி கீ ரைஸ் மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சமையல் பண்ணியிருக்கும் போதுவே
சமையல் செஞ்ச அடையாளமே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் வீடியோவில் நிறையா வாட்டி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக எப்படி இருந்தாலும் அங்கே நிற்கத்தான் போகிறோம். ஏன் நம்ம சும்மா நிற்குவானே. அதனால் வந்து கொஞ்சம் சைடில் இருக்கிற குப்பை குப்பை எல்லாமே எடுத்து போட்டுட்டு அந்த சஜ்ஜாவை தொட்டுட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கும் போதும் அந்த இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சுனே க்ளீனாக வச்சுக்கணும் இடத்துன்னு சொல்லிட்டு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சமைச்சுனுக்கு எவ்வளோ நேரம் நிற்கிறேன், அதுக்கப்புறம் பெயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கால். என்ன பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை அவ்வளோதான், கடந்து போகணும். எல்லாமே கடந்து போகணும். வரவங்களுக்கு நம்ம வழி விட்டு நம்ம காலத்தை வந்து நல்லபடியாக பிள்ளைங்கள சந்தோஷமாக சுகபத்திரத்தோடு அவங்கள வளர்க்கணும். லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக வந்து நான் அதில் பிழிஞ்சு விட்டுடுவேன். இப்போ மூடி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து குருமா குழம்பு பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு காரம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுக்கிறேன். ஏன்னா பசங்க கண்டிப்பாக நைட்டுக்கு இப்போ இது சாப்பிட்டாங்கன்னா கூட நைட்டுக்கு வந்து ஒரு தோசை கீசை ஊற்றி கூட அந்த குருமா குழம்புல வந்து நான் முடிச்சிருப்பேன். இப்போ ஒலை கொச்ச உடனே அரிசி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துன்னுக்குறேன். பிரியாணி செய்யும் போது எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் கரெக்டாக இருந்தாவே பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஜாஸ்தி போட்டாலோ இல்லை பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டு அது கூட ஸ்பைசஸ் நிறையா ஆட் பண்ணிட்டாலோ ரொம்ப காரம் வந்துடும். இப்போ நல்லா கொதிக்கும் போதும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விடுற அளவுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா ஒடியாமல் அரிசி வந்து முழுசாகவே இருக்கும். நான் நிறையா வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். அவ்வளோ க்ளீனாக வரும். பக்கத்தில் இந்த கொழும்பு எடுத்து தூக்கி தம்முக்கு வச்சுட்டேன். ஏன்னா வேறு திரும்ப தண்ணி பிடிச்சி வைக்கிறத விட இதை தூக்கி வைக்கிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அதுவும் இப்போ செஞ்ச கொழும்பு தான். வந்து ரைஸ் வந்து இப்போ ஒரு கொதிக்கு வந்து ரைஸ் நல்லா மேலே வந்துச்சு. திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் திரும்ப தடவி கொடுத்துட்டு நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எது தேவையில்லாத போட்டாலும் சொதுப்பிடும். இப்போ புகை வந்து ஃபுல்லாக சுற்றி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ரைஸ் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். பச்சை மசாலா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சம் ரைத்தா ரெடி பண்ணிட்டோம்னா பசங்க வந்து இப்போ ஏஞ்சி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். காத்தாலே பிரியாணி தான். ஏன்னா டக்குன்னு இப்போ நாஸ்டா ஏதாச்சும் செஞ்சால் கூட இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபாக பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது எனக்கு நிறையா வீடியோஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. குக்கிங் மட்டும் கிடையாது, நிறைய வீடியோஸ் ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னா கூட உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஆன்சர் எதிர்பார்த்து கண்டிப்பாக பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு நிறைய எதிர்பார்த்து செய்யலான்னு நினைக்கிறேன். இதோடு வந்து என்னோடய vlog முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ரைத்தாவும் பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.